குர்ஆனினுடைய ஆச்சரியம் என்னவென்று தெரியுமா? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை கொண்டு வந்தார்கள். எனவே மாணவர்கள் மிகச்சிறந்தவராக மாறினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குர்ஆன் இறங்கியதால் படைப்பினங்களுக்கே முழு உலகத்திற்கும், அதாவது இம்மை மறுமை எல்லாவற்றிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவராக சர்தாராக மாறினார்கள். உம்மத்தே முஹம்மதியாவின் மீது, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உம்மத்தின் மீது, இந்த உம்மத்திற்காக குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவே சிறந்த உம்மத்தாக இந்த உம்மத்து மாறியது. ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கியதால் மாதத்தில் சிறந்த மாதமாக ரமலான் மாதம் மாறியது. அதே மாதிரி லைலத்துல் கத்ர் இரவில் குர்ஆன் இறங்கியதால் 1000 மாதங்களை விட சிறந்ததாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்திலும் குர்ஆன் இறங்கினால், நம்முடைய உள்ளத்திலும் குர்ஆனை நாம் மனனம் செய்தால், யோசிச்சு பாருங்க எவ்வளவு சிறப்பு கிடைக்கும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்றவரும் அதனை கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே